ஸோ ஃபில்லர் வைக்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல் போயிட்டுருக்கிறதுனால ஸ்ருதியை காணோம் அப்படின்னு ஒரு ட்ராக்கை கொண்டு வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேறு எதுவும் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் அப்படியே தள்ளி வச்சிடலான்ட்டு. இதில் வேறு மீனா வேறு வீட்டில் நல்லது நடக்கும்போது எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் நம்ம பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து ஏதாச்சும் பிரச்சனைகளை ஒரு ஃபேஸ் பண்ண விடாமல் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காங்க. பிரச்சனை வர வேணான்ட்டு உங்கள் வாழ்க்கையே எங்கள் ததிக்கின தோமிட்டு ஆனால் வந்து இன்னுமே உங்களுக்கு சூடு சோதனைகள்லாம் வரலங்கிறத பற்றி என்ன சொல்கிறதுன்னு நமக்கு புரியல. ஸோ இப்போ கடைசியில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்காக வந்து பத்திரிக்கையெல்லாம் பேரை போட்டு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இப்போ திருப்பி ரோகிணிக்கு பேய் ஓட்டுறன்னு ஒரு காட்சியை கொண்டு வந்து அந்த பெரம்பை வச்சுலாம் அடிக்கிற காட்சியெல்லாம் கொண்டு வர. ஆனால் அதிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எப்படியோ வந்து அவங்க ஒரு சமாளிச்சிட்றாங்க எப்பயும் போல். இதுலேயுமே அவ்வளோதான் எங்கள் அப்பாவோட ஆவி என்னை விட்டு போன மாதிரி தோணுச்சு அப்படின்னு மனோஜ் அதையும் நம்பிடுறாரு. நம்பினதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அந்த இவர் ரவி வேலை பார்க்குற ஹோட்டலில் அந்த பாஸ் வழிக்கு விட்டு கீழே விட அவங்கள அப்படியே இவர் கையில் தூக்கிட்டு வர்றாரு. அப்போ ஸ்ருதி கரெக்டாக உள்ளார போனவங்க அதை பார்த்து ஒன்று ஷாக் ஆகிட்டு அவங்க கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இருந்து ஸ்ருதியை தேட ஆரம்பித்தா ஸ்ருதியை காணவே காணோம். வீட்டில் எல்லாரும் கிளம்பி ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு போகணுமேனு பார்க்குறாங்க. இன்னமே ஸ்ருதியை காணோம். கடைசியில் முத்து மீனாட்டை மட்டும் உண்மையை சொல்லிட்டார் ரவி. உண்மையை சொன்னதுக்கப்புறமா அவங்க எங்கன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிற பொறுப்பை வந்து இப்போ முத்துவும் மீனாவும் எடுத்துக்கிறாங்க. நீ அங்கே போய் ஃபங்க்ஷனை பாரு, வரவங்கள பாருங்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களாம் வர ஆரம்பிக்கிறாங்க ஃபங்க்ஷனுக்கு. இதில் வேறு ஓவர் ட்ராமாலாம் பண்ணுறாரு மனோஜ். நான் ஒரு பிஸ்னஸ் மேன், என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் இப்போ வந்து ஸ்ருதியை காணான்னு ஒவ்வொரு பக்கமும் முத்துவும் மீனாவும் தேடி எப்படி கூட்டுற போகிறாங்க. அதுக்குள்ளார ஸ்ருதியோட அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. அவங்க ஏதோ பிரச்சனையாக இருப்பான்னு சந்தேகப்படுறதுன்னு கதை போயிட்டுருக்கு. இந்த ட்ராக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபில்லர் ட்ராக் தான் அப்படின்னாலும் அந்த கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக வைக்கப்பட்ட ட்ராக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் இப்போலாம் எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் பேக் ஐக்கானை கிளிக் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ இருக்கக்கூடிய மிந்த்ரான் ஃப்ளிப்கார்ட்டில் ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சு எலக்ட்ரானிக்ஸ் வரைக்கும் சூப்பரான பல ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.